Hello guys, welcome back to Krishvis. எல்லாரும் ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டாடா curve.evயோட ஃப்ரண்ட் இன்டீரியர்ல என்னென்ன எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைச்சிருக்கு அதை பத்தி எல்லாமே ஒரு சின்ன டெமோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. எல்லா பட்டன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுல என்னென்ன எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்திருக்கு, என்னென்ன டெக்கி ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை பத்தி எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாடா curve.evயோட கீ உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். நியூ கீ ஃபாப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா பியானோ பிளாக் அரேஞ்ச்மெண்ட் அந்த குரோம் ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாக் அன்லாக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பூட் ரிலீஸ் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் ஆர் ஆஃப் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு ஒரு பியானோ பிளாக் பேஸ் .ev பேட்ஜிங் நமக்கு கொடுத்திருக்காங்க. கீ கையில வச்சுக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல வெயிட்டான கீ தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டீரியர்ல நம்ம எடுத்ததுமே வந்து நோட் பண்ண பார்க்க போனா இந்த கம்ப்ளீட் illuminated ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள டெக்கியான ஸ்டீரிங் வீல் தான். எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்டீரிங் வீல்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. லெதர் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்டிச்சிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பிரீமியம் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கீழ ஃபிளாட் பாட்டம் கொண்ட அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. illuminated டாடா லோகோ கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லா இந்த இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கால் பிக்கப், கால் டிக்ளைன் அதுக்கப்புறம் வாய்ஸஸ் கொண்ட ஃபங்க்ஷனல் பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. இந்த டாகல்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்ல பிரீமியமா ஒரு மெட்டல் ட்ரீட்டர் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடுல வந்து ரைட் சைடுல உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மெனு கண்ட்ரோல் பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கீழ டாகல் ஸ்விட்சஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்னொன்னா வந்து அடுத்த கிளிப்ல வந்து காட்டுறேன். இங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து ரைட் சைடுல வந்து கிடைக்குது. கீழ லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட அந்த டிஸ்டன்ஸ் செட்டிங் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்க வந்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் உள்ள ஒரு ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஆட்டோமேட்டிக் வைப்பர் உள்ள ஒரு ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கார்டல் ஷிஃப்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ரீஜெனரேஷன் வந்து இப்போ ஆஃப் நமக்கு வந்து காட்டுது. நீங்கள் வெஹிக்கிள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ரீஜெனரேஷன் அந்த மோடெல்லாம் மாறுது நம்ம வந்து பார்க்க முடியும். L1, L2, L3 3 ரீஜெனரேஷன் மோட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. L3 ரீஜெனரேஷன் நீங்கள் வந்து செட் பண்ணீங்கன்னா சிங்கிள் பெடலில் நீங்கள் வந்து வெஹிக்கிள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம வந்து பார்ப்போம். இதில் வியூ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மெனுவில் என்னென்ன கிடைக்குது நமக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து காட்டுது. சர்வீஸ் ரிமைண்டர், அதுக்கப்புறம் திருப்பி டயர் இன்ஃபர்மேஷன், வெஹிக்கிள் இன்ஃபோல் அதெல்லாம் நமக்கு வந்து காட்டுது. எனர்ஜி ஃபோன் அனாலிட்டிக்ஸில் நம்மளுக்கு இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் நமக்கு வந்து காட்டுது. எனர்ஜி எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் நமக்கு காட்டுது. ஏசி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே நமக்கு அந்த கிராஃப் மூவ் ஆகுது வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வந்து காட்டும். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒரு ஆப்பிள் கார்ப்ளேல இந்த வெஹிக்கில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி என்டையர் மேப்ஸ்மே இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காம்பஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் அண்ட் இது நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எதுவுமே நமக்கு வந்து இல்லை. எனர்ஜி இன்ஃபோவில் நம்மளுக்கு ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், எவ்வளோ லிமிட், டைம் டு சார்ஜ் எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. நெக்ஸ்ட் அடுத்தது செட்டிங்ஸ்குள்ளே நம்ம வந்து போனோம்னா டயல் வியூவில் நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன். இதில் டிரைவர் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் நமக்கு வந்து காட்டுது. டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், அதுக்கப்புறம் அந்த லேன் கீப் அசிஸ்ட்கான ஃபீச்சர் நமக்கு வந்து காட்டுது. ஜஸ்ட் திருப்பி நான் செட்டிங்ஸ்குள்ள வந்து போய்க்கிறேன். இந்த ஸ்விட்ச் எல்லாம் யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். செட்டிங்ஸ்குள்ள டயல் வீல் வந்து போனேன்னா 2 டயல் வியூ நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ரீஜெனரேஷன் மோடு அதெல்லாமே வந்து சைடில் வந்து போயிடும். ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து வந்துடும். இதில் நடுவில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நல்லா சூப்பராக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ட்ரிப் இன்ஃபோவில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அதோட கன்செப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. கீழே ரேஞ்சுக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து காட்டுது. நீங்கள் அந்த சைடில் சின்னதாக பார்த்தது எல்லாமே இப்போ இந்த சென்டர் கன்சோலில் வந்து நல்லா பெருசாக நமக்கு வந்து காட்டும். சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபுல்லாக ரைட் மோட் சைடில் நம்மளுக்கு ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, ரீஜெனரேஷன், ட்ரைவ் மோட்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, சார்ஜ் எவ்வளோ இருக்குது நமக்கு கீழே வந்து காட்டுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல அந்த ரீஜெனரேஷனுக்குண்டான கம்ப்ளீட் லெவல்ஸ், அதுக்கப்புறம் ஏடாஸ்க்குறான இண்டிகேட்டர்ஸ், கீழே ஒரு சில ஆக்சிலரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. ஃபுல்லியோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே இம்பார்ட்டன்டான சேஃப்டி ஃபீச்சர் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு என்டையர் 5 பேசஞ்சருக்குமே சீட் பெல்ட் ரிமைண்டர் நமக்கு வந்து காட்டுது. ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே டோர் ட்ரிம்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க போனால் கம்ப்ளீட்லி குரோம் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. JBL ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட், டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இங்கேயும் காயின் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த வந்து பார்க்க போனால் நமக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல் பட்டன்ஸ்மே நமக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் விண்டோஸ் ஃபார் டிரைவர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ட்ரிம்ஸ் பூராமே ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். டோர் பாக்கெட்லேயும் மேஜிக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து போனால் நம்மளுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே சைடில் வந்துடுறேன். சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. என்டையர் ஏசி வென்ட்ஸுமே ஒரு மெட்டல் ட்ரீட்டட் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரீமியம் ஃபீலை கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். கீழே சாஃப்ட் டச் மெட்டல் வித் அந்த ஸ்டிச்சிங் அரேஞ்ச் பண்ணலாம் நம்ம பார்க்க முடியுது. இங்கே ORVM கண்ட்ரோல் ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்டையர் ORVM நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்டையர் டேஷ்போர்ட்லேயுமே ஒரு டெக்ஸ்சர் அரேஞ்ச் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த செக்மெண்ட் ஃபுல்லாமே நமக்கு ஒரு சாஃப்ட் டச் அண்ட் ஸ்டிச்சிங் வென்டிலாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் ஃபினிஷ் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே சென்டர் கன்சோலில் எக்ஸ்ட்ரா ஆடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேசிவான ஃப்ளோட்டிங் டைப் இன்ஃபோடைன்மென்ட் ஸ்க்ரீன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். IR கனெக்டிவிட்டி அந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். ஜஸ்ட் பிரைட்னஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். பிரைட்னஸ்லாம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நீங்கள் மொபைலில் பார்க்குற மாதிரி அந்த டாகல் ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே அந்த டாகல் ஸ்விட்சஸில் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுது. சரௌண்ட் வியூ கேமரா, ஃபஸ்ட்டு சரௌண்ட் வியூ கேமரா நம்ம வந்து பார்த்துருவோம். என்டையர் 360 டிகிரி வியூ கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்டேரிங் திருப்பும் போது அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே மாறும். நீங்கள்
சைட் வியூ என்டராக வந்து பார்த்துக்கலாம். 3D வியூ கேமராக்கு வந்து போனீங்கன்னா என்டர் வெஹிக்கிளுமே நீங்கள் வந்து பேர்ட்ஸ் ஐ வியூவில் வந்து பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான கூலான ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பாருங்கள், என்டர் பேர்ட்ஸ் ஐ வியூலையும் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து தெரியும். நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டாப் வியூ எல்லாமே வந்து காட்டுது. ஃப்ரண்ட் சைடு வியூ, ரேர் சைடு வியூ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டாகல் ஸ்விட்சஸ்லாம் வேறு எதுவுமே வந்து இல்லை. DBL சவுண்ட் மோட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 சவுண்ட் மோட்ஸ் அந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இந்த வெஹிக்கிளில் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நான் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஏசி கொரோனா கண்ட்ரோல்ஸ், நீங்கள் இதில் போனீங்கன்னா ஏசி கொரோனா கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை, ஏசி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வித் அந்த ஏர் டிஃப்யூசர் கொரோனா ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஸ் கூலிங் வந்து ஆன் ஆயிரும். Windows may roll down. Express cooling turned on. Windows may roll down. ஆஃப் பண்ணாலும் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போதான் ஆஃப் பண்ணியிருக்கிறத வந்து இது பண்ணுது. Please roll up windows if down. எக்ஸ்பிரஸ் கூலிங் நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் எல்லாமே ரோல் டவுன் ஆகி ஃபுல் ஃபாஸ்ட்டில் ப்ளோவர் நம்மளுக்கு வந்து ஆன் ஆகி உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து சீக்கிரம் கூல் பண்ணிடும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்க்கு அந்த மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. PM 2.5 ஃபில்டர் நம்மளுக்கு வந்து ஏசிக்காக கிடைக்குது. ஒரு சூப்பரான ஏர் குவாலிட்டி நீங்கள் வெஹிக்கிள்குள்ளே வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆப்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸாக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் Arcade.tv அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது, OTT ஆப்ஸ் ப்ளே பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கிளைமேட் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டோம். .tv ஆப்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் மோடு இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். எந்த பர்சன்டேஜில் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அது எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. ஜஸ்ட் அப்படியே நம்ம இப்போ வந்து பேக் போவோம். EV செட்டிங்ஸில் வந்து போனீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்மார்ட் லேம்ப் இருந்துச்சு, நான் ஷார்ட்ஸில் வந்து காட்டியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் அனிமேஷன் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்குண்டான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிள் இமேஜ் வந்து லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வியர், JBL சவுண்ட் மோட்ஸ், மீடியாக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி, மூட் லைட்டிங், அதாவது ஆம்பியன் லைட்டிங்கோட செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூட் பேஸ்டாகவும் இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கலர் பேஸ்டாகவும் இதை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்டர் ப்ளூ கலர் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் காட்டுறது உங்களால் வந்து பார்க்க முடியும். என்டர் வெஹிக்கிளையும் அந்த ஸ்ட்ரிப்ஸில் ஃபுல்லாக ஆம்பியன் லைட்டிங் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம் ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நீங்கள் சரௌண்ட் வியூ கேமரா நம்ம வந்து பார்த்தாச்சு. குவிக் செட்டிங்ஸில் அந்த டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், டிராஃபிக் சைன் ரெகனேஷன், அடாப்டிவ் ஸ்டேரிங் அசிஸ்ட், லேன் அசிஸ்ட் சிஸ்டம் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க் அசிஸ்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் எல்லாமே நமக்கு கிடைக்குது. என்டர் லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா நமக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், சவுண்ட் டெமோ, சரௌண்ட் வியூ கேமரா, அதுக்கப்புறம் டாட்டா அசிஸ்ட் பண்ண அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து கால் போயிடும். அதுக்கப்புறம் AVIS வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அக்கோஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டம் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கிராங்கிங் சவுண்டு, சார்ஜிங் சவுண்டு, அந்த மாதிரியான சார்ஜிங் சவுண்ட் எல்லாமே வந்து கிடைக்கும். இது பெடஸ்ட்ரியன் சேஃப்டிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். கனெக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை, ஹாட்ஸ்பாட் கனெக்டிவிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. டிரைவர் அசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். HMI டியூடல், மூட் லைட்டிங், ஃபோன் செட்டிங்ஸ், சிஸ்டம், வெஹிக்கிள் செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அண்ட் டோர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து அவைல் பண்ணிக்கலாம். என்டர் மேப்ஸ்மே உங்களுக்கு இந்த சிஸ்டமில் வந்து என்டர் மேப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டியுமே இந்த சிஸ்டமில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர், வால் 3 வேர்ட்ஸ்க்கான ஃபீச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கூலான ஃபீச்சரில் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபுல்லிலோட இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வித் நல்ல யூசபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மெட்டல் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம்னா நமக்கு ஃபுல்லி டச் பேஸ்டு கண்ட்ரோல் உள்ள AC டாகல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சிலரி பட்டன்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி ஓப்பனபிள் சார்ஜிங் டோர்க்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ஹில் டிசன் கண்ட்ரோல், பூட் ஓப்பன் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, லாக் 360 டிகிரி கேமராக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்டர் AC கண்ட்ரோல்ஸ் கீழே நமக்கு வந்து கிடைக்குது. எக்ஸ்பிரஸ் கூலிங்கான ஒரு டெடிகேட் பட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டாகல் ஸ்விட்சஸ்லாம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12V சார்ஜிங் சாக்கெட். இந்த என்டர் சென்டர் கன்சோலுமே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. ரேஞ்ச் ரோவர் டைப் கியர் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சிட்டி, ஈகோ, டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. சென்டர் கன்சோலில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ப்ராக்டிகலாக இருக்கும் எனக்கு வந்து தெரியல. ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஹேண்ட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. இதை உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உள்ள வந்து பார்க்கலாம். வித் மேக்னெட்டிக் டைப் அரேஞ்ச் பண்ண நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாடா நெக்ஸான் அண்ட் டாடா ஹேரியர், டாடா சஃபாரியில் பார்த்து அதே ட்ரிம்ஸ் தான் கொஞ்சம் இன்டீரியல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் சீட்ஸ் பற்றி பார்க்க போனால் அதுவுமே பர்ஃபெக்ட் லெதர் டப்பாசிட்டி மெட்டீரியல், வென்டிலேட்டர் சீட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பட்டன்ஸ் நமக்கு வந்து சைடில் கிடைக்கும். க்ளோ பாக்ஸ், ஒரு மேசிவான ஸ்லைஸ் உள்ள க்ளோ பாக்ஸ் வித் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஹோல்டர், கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் இங்கேயும் அந்த டாக்குமெண்ட் ஹோல்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோர் ட்ரிம்ஸும் நீங்கள் ரைட் சைடில் பார்த்த மாதிரி அது டோர் ட்ரிம்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். சென்டர் கன்சோலில் ஆட்டோமேட்டிக் டிமிங் IRBMs வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் மட்டும் தான் வேனிட்டி மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் இன்டீரியரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பற்றி பார்க்க போனால் இந்த இடத்துல உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவாக ஓப்பனாக ஒரு பேனராமிக் சன்ரூஃப் நமக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் திருப்பியும்
இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆம்பியன் லைட்டிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். இதை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நைட்டாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல ஆம்பியன் லைட்டிங்கோட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். நான் ப்ளூ கலர் செட் பண்ணி வச்சிருக்கனால ப்ளூ கலர் இப்போ வந்து எரிஞ்சிட்ருக்கு. நல்லா கம்ஃபியான கேபின் ஸ்பேஸோட ஒரு சூப்பர் டெக்கி ஃபீச்சர்ஸ் எல்லாம் லோடடாக இந்த காரை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வெஹிக்கிள் இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த சார்ஜிங் எல்லாமே முடிஞ்சதும் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ அடுத்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இப்போ டீட்டெயிலாக ஃப்ரண்ட் கன்சோல் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் ஃபுல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.